கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரர்களே, தவக்காலம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றது. உலகமாய கவர்ச்சிகளிலிருந்தும் உலகமாய ஆசாபாசங்களிலிருந்தும் திரும்பி வந்து ஆண்டவரிடம் சரணடைந்து மனமாற்றமுள்ள ஒரு வாழ்வை இறைவன் எதிர்பார்க்கின்றான். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்ற உடன்படிக்கையின்படி மோயிசன் தன் இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த அந்த 10 கட்டளைகளை கடைபிடிக்குமாறு இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக மாறுகின்றோம். கடவுளுடைய கட்டளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது யூத சமூக முறையிலே 613 கட்டளைகளை அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். அதில் 248 கட்டளையானது 10 கட்டளையும் மற்றும் தோரா என்ற 5 முதல் விவரித்திருக்கின்ற முதல் 5 புத்தகங்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட நேர்மையான நீதிமுறைப்படி வாழ்கின்ற கட்டளையாக இருந்தது. மீதமுள்ள 365 கட்டளைகள் பரிசேயர்களாலும் மறைநூல் உடனர்களால் ஏற்படுத்தப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு திணிக்கின்ற ஒரு கட்டளையாக இருந்தது. அதுதான் ஆண்டவர் இயேசு பரிசேயரை பார்த்து சாடுகின்றார். நீங்கள் நெறிமுறைப்படி சொல்கிறீர்கள் அல்லவா, ஆனால் நீங்கள் வாழ்வது கிடையாது என்ற தன்மையிலே அறிவுறுத்துகிறார். அந்த கட்டளையின்படி வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு அந்த 10 கட்டளையிலிருந்து 2 கட்டளையாக நமக்கு கொடுக்கின்றார். நீங்கள் என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை நீங்கள் மற்றவரை அன்பு செய்யுங்கள், உங்களுடைய பகைவரை அன்பு செய்யுங்கள். இந்த 2 கட்டளை மட்டுமே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அழகாக சொல்கின்றார். உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள். மனித வாழ்விலே, மனித இயல்பிலே இது முடியாத காரியமாக ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் கடவுளால் முடிகின்ற ஒவ்வொருவரும் இதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, நான் என்னுடைய பகைவரை அன்பு செய்கின்றேனா என்று செய்கின்ற பொழுது நான் எப்படி அன்பு செய்ய முடியும், என்னை துன்புறுத்துவதற்காக எப்படி ஜெபிக்க முடியும் என்ற தன்மை நம்முடைய மனித இயல்பானது தோற்று போகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கின்ற முறைப்படி பார்க்கின்ற பொழுது நாம் எப்பொழுது பிறரை நம்முடைய பகைவரை அன்பு செய்து மன்னிக்கின்ற பொழுது நாம் இறைவனுக்கு ஏற்புகளாக மாறுகின்றோம், இறைத்தன்மையிலே நாம் பங்கு கொள்கின்றோம் என்ற அர்த்தமாகிறது. அப்படி என்றால் அந்த இறைத்தன்மை என்பது என்ன? எவ்வாறு கடவுள் நிறைவுள்ளவராக இருக்கின்றாரோ அதே போல நாமும் நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் என்பது மத்திய எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 48 வசனத்தில் சொல்லப்படுது. அதற்கு ஈடாக சமமாக லூக்கா செய்தி நற்செய்தியிலே 6 அதிகாரம் 6 இறை வசனம் 36 உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். அப்படி என்றால் நிறைவுள்ளவராக இருப்பதும் இரக்கமுள்ளவராக இருப்பதும் ஒன்றாக கருதப்படுகின்றது. அப்போ எப்பொழுது ஒரு மனிதன் இரக்கமுள்ளவராக இருக்கின்றானோ அவன் பகைவரை அன்பு செய்கின்றவனாக மாறுகிறான். பகைவரை அன்பு செய்கின்ற பொழுது என்னால் முடியாது என்று சொல்ல முடியுது. பகைவரை நான் அன்பு செய்ய முடியவில்லை, என்னுடைய மனநிலை மாறாது, ஏனென்றால் அவன் என்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றான், என்னை வெறுப்போடு பார்க்கின்றான், அவனை அன்பு செய்ய என்னால் முடியாத காரியத்திலே ஆண்டவர் இயேசு இன்னொரு வழிமுறையை நமக்கு சொல்லுகின்றார். உன்னுடைய பகைவரை அன்பு செய்ய முடியாத தருணத்தில், உன்னுடைய பகைவரை மன்னிக்க முடியாத தருணத்தில் நீங்கள் அவருக்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இறைவேண்டல் செய்யுங்கள். அப்போ இறைவேண்டல் செய்கின்ற பொழுது நாம் பகைவரை மன்னித்து ஏற்கின்ற அளவுக்கு இறைவன் நமக்கு வேண்டிய ஆசிரியை கொடுக்கின்றார். அதனால்தான் அந்த இறைத்தன்மையில் சொல்லுகின்ற பொழுது கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை ஒதுக்க செய்கிறார், நேர்மையுள்ளவர் மேலும் நேர்மையற்றவர்கள் மேலும் மழை பெய்ய செய்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது எத்தகைய கடவுள் பெருந்தன்மை உள்ளவராக இருக்கின்றார். எந்த ஒரு மக்கள் மீது கொண்டுள்ள பாகுபாடு இன்றி சமமாக நம்மை நடத்துகின்றார், இரக்கமுள்ளவராக இருக்கின்றார், அனைவரையும் அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே கடவுளுடைய இறைத்தன்மையில் நாம் பங்கு கொள்வதற்கு ஏற்றவாறு நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு நம்முடைய விரோதியை, நம்முடைய பகைவரை அன்பு செய்து அவருக்காக ஜெபிக்கின்ற பொழுது நாம் அந்த நிறைவுள்ளவராக மாறுவோம். இரக்கமுள்ளவராக இருக்க இறைவனுக்கு வேண்டிய ஆசிரியை கொடுக்கின்றார். இன்றைய வாசகங்கள் முழுவதுமே இந்த தபக்காலத்தை ஏற்றவாறு நம்முடைய மனநிலை, நம்முடைய வாழ்க்கையிலே உலக ஆசாபாசங்களை விட்டுவிட்டு, உலகத்தின் இய மாய கவர்ச்சிகளை விட்டுவிட்டு மனமாறி ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது நாம் பகைவரையும் அன்பு செய்கின்ற அந்த தன்மையை
இறைவன் நமக்கு ஆசிராக கொடுக்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்விலே செயல்பட்டு காட்டுகின்ற பொழுதெல்லாம் நாமும் மேன்மையுடையவர்களாக மாறுகிறோம். இறைத்தன்மையிலும் இறை அன்பிலும் பங்கு கொள்கின்றவர்களாக மாறுகிறோம். எனவே இன்றைய முறைப்படி இறை வார்த்தையானது நமக்கு ஆன்மீக உணவையும் நம்முடைய வாழ்க்கையின் வழிமுறைகளையும் எடுத்து காட்டுற அளவுக்கு இறைவன் நமக்கு நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். ஆமென்.